இறுதி முடிவுல சொல்லியிருக்காரு, திருவாசகமும் திருக்குறளும் இருக்கணும் அப்படின்னு. செத்த பிறகு நான் வாசிக்கணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு முறையும் அவர் கடிதம் எழுதுறப்பெல்லாம் திருவாசக தொடர எழுதி ஆரம்பிக்கிறார். அவர் எழுதுற கடிதங்கள் பூரா அழிஞ்சிருக்கு. அதெல்லாம் தண்ணி பட்டு அழிஞ்சு போகல, கண்ணீர் விட்டு கரைஞ்சு எழுதியிருக்காரு. தாயில் சிறந்த தயாவான தத்துவனே, நள்ளிரவில் நட்டம் பயின்றாடும் நாதனே, தில்லையில் கூத்தனே, தென்பாண்டி நாட்டனே. இப்படி திருவாசக தொடர எழுதி ஒரு கிறிஸ்தவர் ஆரம்பிச்சிருக்காரு. எப்படி திருவாசகத்துல தோஞ்சிருக்காரு. அப்ப நம்ம திருவாசகத்தை வாசிக்கணும்ல, திருக்குறளை வாசிக்கணும்ல. இப்படிப்பட்ட நீதி நூல்கள், சங்க இலக்கியங்கள், 50 காப்பியங்கள், 5 காப்பியங்கள், 14 கீழ்கணக்கு நூல்கள், கலைக்களஞ்சியங்கள், அகராதிகள், கவிதை நூல்கள், நாவல்கள், சிறுகதைகள்னு ஆயிரக்கணக்கான விளக்குகள் நம்ம கையில இருக்கு. இந்த விளக்குகளை எல்லாம் விட்டு போட்டு இந்த விளக்குகளை ஏத்தாம இன்னும் இருட்டுல வாழலாமா? இவ்வளவு விளக்குகள் இருக்குல்ல. ஏதாவது ஒரு நூலை எடுத்து ஒரு நீதி நூலை அந்த விளக்கை நம்ம ஏற்றினாலும் கூட நம்ம இன்னும் வெளிச்சமா வாழலாம்ல, அறியாமைகளை விட்டு போயிரும்ல. அப்ப அதுக்கு புத்தக வாசிப்பு தொடர்ந்து தேவைதான். அந்த புத்தக வாசிப்பை மேம்படுத்துவதற்காகத்தான் தமிழக அரசு ஒவ்வொரு ஆண்டுதோறும் இப்படி தேசிய நூலக வாரத்தையும் அது மாதிரி மாவட்ட தலைநகரங்கள் தோறும் புத்தக கண்காட்சிகளையும் தொடர்ந்து நடத்தி வாசிப்பினுடைய வலிமையை மாணவர்கள் தெரிந்து கொள்ளுங்கிறதுக்காக மாணவர்களுக்கான போட்டிகளை நடத்துறாங்க, மாணவர்களுக்கான வாசிப்பு பயிலரங்கத்தை நடத்துறாங்க, மாணவர்கள் புதிய நூல்களை படைக்கணுன்றதுக்காக மாணவர் படைப்பரங்கத்தையும் தமிழக அரசு நடத்திக்கிட்டு. சிறுகதைகள் மாணவர்கள் எழுதலாம், மாணவர்கள் நாவல்கள் எழுதலாம், மாணவர்கள் கவிதைகள் எழுதலாம். அவங்க எழுதுற கவிதை சிறுகதைகள் எல்லாம் நூலாக வெளியே வருது. நம்மளே நூல்கள் வெளியிடணும் இல்லை, மாணவர்கள் படைத்த படைப்பு நூலா புத்தகமா வெளியிடுறது. அதுக்கு நிறைய திட்டங்களை செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் இளைய தலைமுறையை நோக்கி செல்லணும் அப்படின்னா அதற்கு முதலடியாக செயல்பட வேண்டியது யாரு அப்படின்னா நூலகர்களும் ஆசிரியர்களும். நூலகர்களும் ஆசிரியர்களும் செயல்பட்டா மட்டும்தான் இந்த வாசிப்பை அடுத்த இடத்துக்கு நகர்த்த முடியும். இது ஒரு கை மட்டும் தட்டினால் ஓசை வராது. இந்த வாசிப்பையும் புத்தக வாசிப்பை மேம்படுத்துவதற்கு 3 பக்கங்கள் இருக்கு. அதுல அடிப்பக்கமாக இருக்கக்கூடியவர்கள் நூலகர்கள். நீங்க முதல்ல நினைச்சா தான் மேம்படுத்த முடியும். மீதி இருக்கக்கூடிய 2 பக்கங்கள்ல ஒரு பக்கம் பள்ளி ஆசிரியர், இன்னொரு பக்கம் வீடு பெற்றோர். இந்த 3 பக்கங்கள் நினைச்சா தான்